அடுத்ததாக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைக்கிறார். சார் வணக்கம், இணைந்தமைக்கு நன்றி. இப்போ அண்ணாமலையை வச்சு அமித்ஷா ஒரு புது ஆட்டத்தை விளையாட முயற்சிக்கிறத பார்க்க முடியுது. என்டிஏல ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது. அண்ணாமலை டெல்லி போறாரு, அமித்ஷாவை சந்திக்கிறாருன்னு அப்படின்னு தகவல்கள்லாம் வரதையும் கவனிக்க முடியுது. இப்போ குறிப்பாக அதிமுகவோட பாஜக கூட்டணி இன்டாக்டா இருக்கிற பட்சத்தில் ஏன் இப்போ இந்த புது முயற்சி அவங்க மேற்கொள்றாங்க? டிடிவியும் ஓபிஎஸும் இணையனும் ஏன் விரும்புறாங்க? கடந்த நாடாளுமன்ற தேர்தலை வச்சு இவங்க கணக்கு போடுறாங்களா பிஜேபி? அதாவது இந்த கூட்டணி என்பது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவின் தோல்வியையும் அதிமுகவின் தோல்வியையும் மையமாக வைத்து ரெண்டு பேரும் தனித்து நின்றதனால் சீட் கன்வெர்ட் ஆகவில்லை என்ற கருத்தை வேலுமணி போன்றவர்கள் கூறியதின் அடிப்படையிலும் பாஜகவில் அண்ணாமலை தவிர மற்ற அனைத்து தலைவர்கள் கூறியதின் அடிப்படையிலும் இந்த கூட்டணி உருவாகி இருந்தது. இந்த கூட்டணியை பொறுத்தவரையில் மக்களவை தேர்தலிலே காங்கிரசும் பாஜகவும் தமிழ்நாட்டுக்கு எந்த பலனும் தராத கட்சிகள், அவர்களை வீழ்த்தி யார் பெறுவர் என்பதை அதிமுக முடிவு செய்யும் என்ற ஒரு பெரிய பிரேவ் பேஸை காட்டின எடப்பாடி பழனிசாமி தேர்தல் முடிவுக்கு பிறகு அண்ணாமலை அவர்களால் ஒரு கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது, அண்ணாமலை மீண்டும் ஒரு கூட்டணி அமைத்தால் வெளியே இருக்கக்கூடிய 18+8 26 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு கூட்டணியை அரித்மெட்டிக் படி அமைத்து விட்டால் 20 விழுக்காடு பலம் கொண்ட அதிமுகவானது மூன்றாவது இடத்திற்கு ஒரு 150-160 தொகுதிகளிடம் இடத்திற்கு போய் டெபாசிட்டே இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வட தமிழகம் தவிர்த்து மற்ற பகுதிகளில் அதிமுக இரண்டாவது இடத்திற்கு தேசிய ஜனநாயக கூட்டணி அண்ணாமலை தலைமையிலான கூட்டணியிடம் போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் என்பதை அண்ணாமலையின் சில நகர்கள் மூலமாகவும் 8 விழுக்காடு எடுத்த நாம் தமிழர் சீமான் அவர்களை அண்ணாமலை பல இடங்களில் பாராட்டி பேசியதன் மூலமாகவும் இதில் நாம் சான்ஸ் எடுக்க முடியாது என்ற எண்ணத்தின் அடிப்படையில் பாஜக கூட்டணிக்குள் வந்தார் எடப்பாடி பழனிசாமி. அதுபோல் மக்களவையில் 240 இடங்களை பெற்று இங்கு வெற்றி இல்லாத சூழ்நிலையில் பாஜக இருகரம் குப்பி பெரிதாக வரவேற்றார்கள். ஆனால் பலத்தின் அடிப்படையில் பங்கீடு என்பதை எடப்பாடி பழனிசாமி பாஜகவிற்கு கொடுக்க மறுக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பாராளுமன்றம் வேறு சட்டமன்றம் வேறு என்ற கருத்தை முன்வைக்கும் போது கூட்டணியில் சேர்ந்த பிறகு ரெண்டு பேருமே பிரிந்து போக முடியாத அளவிற்கு லாக் ஆகியிருக்கூடிய சூழ்நிலையில் பலத்திற்குரிய இடங்களை வாங்குவதற்கு அண்ணாமலை மூலமாக அமித்ஷா பல அரசியல் நகர்வுகளை செய்கிறார். ஏற்கனவே அவர்களால் நீக்கப்பட்ட அண்ணாமலையை இப்பொழுது அண்ணாமலையால் தான் எடப்பாடி பழனிசாமியை வழிக்கு கொண்டு வர முடியும். அண்ணாமலையால் தான் எடப்பாடி அந்த காலையை அடக்கக்கூடிய சக்தி படைத்த இளைஞராக பாஜகவில் இருக்கிறார் என்ற அடிப்படையில் அண்ணாமலையை மீண்டும் முக்கியத்துவம் கொடுத்து தொகுதி பங்கீட்டில் எடப்பாடி பழனிசாமியை பலத்திற்கேற்ற பங்கீடு 2 இரட்டைலைக்கு ஒரு தாமரை என்ப ஒரு அமித்ஷாவின் நோக்கம். அப்படி கொடுக்காவிட்டால் 24 போல் 29லும் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கலத்தி விட்டு விடுவார் என்ற அடிப்படையில் அண்ணாமலையை வைத்து தங்களை காய்களை நகர்த்தினார்கள். அதனை எடப்பாடி பழனிசாமியால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு பிரேவ் ஃபேஸ் காட்டும் விதமாக நாங்கள் தான் கூட்டணி கட்சிகளை முடிவு பண்ணுவோம், நாங்கள் தான் கூட்டணி ஆட்சியா இல்லையா என்பதை முடிவு பண்ணுவோம் என்ற அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி நகர்கிறார். அதே வேளையில் அவரால் பாஜகவை முழுக்க வேண்டாம் என்று தள்ளிவிடவும் முடியாது. காரணம், பாஜகவுக்கும் அண்ணாமலைக்கும் 2வது இடம் யாருக்கு என்ற அடிப்படையில் ஒரு அணி அமைக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் டெல்லி பாஜகவின் மன வலிமை பெருசா, எடப்பாடி பழனிசாமியின் மன வலிமை பெருசா என்ற போட்டியே இதில் நிகழ்கிறது. அண்ணாமலையை வைத்து எடப்பாடிக்கு ஆட்டம் காட்டக்கூடிய வேலையை பாஜக தரப்பினர் ஆரம்பித்திருக்கிறார்கள். இது எப்படி செல்கிறது என்பதை நாம் போக தான் பார்த்தால் புரியும். ஆனால் இன்றைய தினம் எடப்பாடி ஒரு தைரியமான முகத்தை காட்டியிருக்கிறார். தான் அதிமுக மாநில கட்சி பெரிய கட்சி என்ற எதையும் என்னை வற்புறுத்தி யாரையும் இந்த அணிக்குள் நீங்கள் கொண்டு வந்து வர முடியாது என்பதையும் எடப்பாடி காட்டியிருக்கிறார். காரணம், தோல்வி அடைந்தால் மீண்டும் தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவை உள்ளே வந்தார்கள் என்றால் அவர்கள் நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுவிட்டு பொதுச் செயலாளராவதற்கு கடுமையாக தங்கள் ஜாதி பின்பலத்தோட பொலிட்டிக்கலி வைப்ரண்ட் முக்குலத்தோர் சமூக பின்பலத்தோடு முயற்சி செய்வார்கள். அது எடப்பாடிக்கு தெரியும். எனவே எடப்பாடி அதை முழுமையாக மறுக்கிறார். காரணம், பிடித்த கட்சியை தன் பிடியில் வைத்திருப்பதற்கு அனைத்து யுக்திகளையும் எடப்பாடி பழனிசாமி கையாளுகிறார். இதன் அடிப்படையில் தான் சி வி சண்முகம் பாஜக மீது சந்தேக பார்வையை வீசும் விதமாக கூட இருந்தே சில இடைஞ்சல்களை பண்ணுகிறார் என்று பாஜகவை தான் சுட்டிக்காட்டி அவர் பேசுகிறார். ஒன்றாக இணைந்தார்களே தவிர அவர்களுக்குள் கெமிஸ்ட்ரி இல்லை. தொகுதி பங்கீடில் அவர்களுக்குள் பெரிய பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.